மிகவும் பிரியமானவர்களே, உண்மையான சிநேகிதர்களை நாம் பெற்றிருப்பதை குறித்து காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். உலக அளவில் யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டேன அறிவிக்கப்பட்டிருக்குது. உலக நண்பர்கள் தினம். அது ஜூலை 30 எல்லா நாடுகளிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்திய நாட்டில் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அது உலக நண்பர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அது ஆகஸ்ட் 3 வரும். ஸோ நண்பர்களை நாம் பெற்றுக்கொள்வது வாழ்க்கையில் மிக முக்கியம். வேதத்தின் அடிப்படையிலும் அது முக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த நண்பர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் நண்பர்கள் இல்லாமல் நம்ம நாமே தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்வது அது நம்மை நிறைய விதத்தில் பலவீனப்படுத்தும். அதுதான் வேகமாக சில காரியங்களை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய ரிசர்ச் இதில் நடந்துட்டுருக்கு. உலகளவிலேயே கூடி வாழ்வதன் மேல் உள்ள ஆசையும் இணைந்து வாழ்வதில் உள்ள நம்பிக்கையும் குறைந்து கொண்டு போகிறது. வேதத்தில் இதுதான் சொல்லியிருக்கு. மத்தேயு 24 அக்கிரமம் நிறைந்து போவதனால் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போம் என்று சொல்லி, இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒருத்தர் முகத்துக்கு முகம் நேர பார்த்து பேசுகிறதே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. ஈவன் நான் டாக்டர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட இப்போ நேரில் வர்றதப்ப ஃபோன் மூலமாக அப்படியே நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னா வீடியோ கால் கூடுங்க அப்படின்னு சொல்லி அது மூலமாக பார்த்து பேசி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாங்க. அவ்வளோ பரபரப்பான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொருடைய கமிட்மெண்ட் அதுதான் அவங்க முக்கியமாக செய்ய நினைக்கிறாங்க. முகத்துக்கு முகம் நேரடியாக பேசுகிறது கூட ரொம்ப குறைந்து போயிடுச்சு. அவங்களுடைய கன்வீனியன்ஸ், ஏதோ எனக்கு இதுதான் வசதி அப்படிங்கிறதான் யோசிக்கிறாங்க. அந்த அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு வசதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஈவன் ஒரு நல்ல சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஒரு திருமணம், பர்த்டே, இந்த மாதிரி பார்ட்டிஸில் முக்கியமான பண்டிகை நாட்களில் ஒரு கூடி சந்திப்பது இதெல்லாம் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது. ட்ராவல் பண்ணுறாங்க தான், ட்ராவல் பண்ணும்போதும் மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. அந்தளவுக்கு இது தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள். கன்வீனியன்ஸ், எனக்கு தான் வசதி, எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தவறான காரியங்களை நம்முடைய சரீரத்தில் கொண்டு வருகிறது. பல ரிசர்ச் ஆய்வுகளின்படி பார்க்கும்போது இந்த மாதிரி தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்கிறவர்களுக்கு இருதய நோய் அதிகமாக வருகிறது. அதே போல அதிகமாக தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்களுக்கு டிமென்ஷியா என்கிற மறதி நோய் சீக்கிரமாகவே வரும். வயதான காலங்களில் யாருக்குனாலும் டிமென்ஷியா நோய் வரலாம். மூளையில் சுருக்கங்கள் ஏற்பட்டு வரக்கூடியது. ஆனால் இப்படி தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு அதிகமாகவே இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லுவோம். அவங்க மறிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாகவே பல காரணங்கள்னாலே அவங்க மறித்து போகிறார்கள். மென்டல் டிப்ரெஷன், மனச்சோர்வு, மன அழுத்தம் அதிகமாக அவர்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. மோரோவர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்கள் ஒருவேளை ஸ்மோக்கராக இருந்ததுன்னா அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. குடிக்கிறவராக இருந்தால் அதிகமாக குடிக்கிறாங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த பழக்கம் இல்லாதவங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக தங்களை வீழ்த்தி கொள்கிறார்கள். ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிசம், அவங்கள தங்களை தனிமைப்படுத்தி கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மனதளவில் மென்டல் டிப்ரெஷன், சில நேரங்களில் ஒன்றை குறித்த அதிக பதட்டம், தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, தூக்கமின்மைகள், தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் வரக்கூடியது, பலவிதமான அடிக்ஷனுக்குள்ளாக மருந்துகள், போதை வஸ்துக்கள் இவைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக செல்வது. ஸோ ரொம்ப
மனதளவில் பாதிக்கப்பட்டு பேர்ன் அவுட் ஆகிறது, ரொம்ப எரிச்சல் அடைவது, ரொம்ப தாழ்வாக எண்ணி மனசோர்வுக்குள்ளாக செல்கிறது, இதெல்லாம் இதன் மூலமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய காரியங்கள். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஆண்டோடைய பிள்ளைகளாய் ஆண்டோடைய அன்பையும் பெற்று அந்த அன்பை மற்றவர்களிடத்திலையும் காட்டுகிறவர்களாய், சிநேகம் கொள்கிறவர்களாய், சிநேகிக்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், மற்றவர்களோடு நேருக்கு நேரடியாக பேசி வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காண வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் அவங்களுக்கு முன்பாக நடந்து கொள்ளணும்னு வேதம் நமக்கு சொல்கிறது. God bless you.